அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் வந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இது ஒரு பையனோட ஜாதகம். அந்த பையனோட அப்பா நம்மகிட்ட வந்திருந்தாருங்க. என்ன சொன்னாங்க, பையன் சார் சரியாவே படிக்க மாட்டேங்கிறான், படிப்பை பத்தி பேசினா ஒரு மாதிரி அதட்டி பேசுறான், சத்தம் போட்டு போறான், என்னன்னே தெரியல சார், ஏன் படிக்க மாட்டேங்கிறானே தெரியல அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட வந்தாருங்க. சரி, இந்த பையனோட வயசு பார்த்தீங்கன்னா 16 வருஷம் 9 மாசம் 18 நாள் ஆகுதுங்க. ஓகே, இந்த பையனோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடகம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க, கன்னி போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு, புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு, ஏஎல்பிக்கு 3ஆம் வீடா விருச்சிகத்துல இருக்காரு. இந்த புதன் பகவான் தான் இந்த கன்னி லக்னத்தை 10 வருஷம் ஆட்சி பண்ணுவார். 10 வருஷம்ன்றது எப்போ வரைக்கும்னாக்கா 15 ஏப்ரல் 2021 இருந்து 16 ஏப்ரல் 2031 வரைக்கும். 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 3ல இருக்காரு. அப்ப இந்த 10 வருஷமும் இந்த ஜாதகரோட முயற்சி, கம்யூனிகேஷன், இதனால ஜாதகர் டென்ஷன்ல இருப்பாரு அப்படின்றது தெரியுதுங்க. சரி, இந்த ஜாதகரோட அப்பா படிப்பை பத்தி கேட்டார் இல்லைங்களா? இந்த சமயத்துல இந்த ஜாதகரோட அப்பா படிப்பை பத்தி கேட்டது சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இந்த ஜாதகருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குங்க, அஸ்தம் 1 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு, சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் இந்த ஜாதகருக்கு கோச்சாரத்துல எங்க போயிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2ன்னு சொல்ற படிப்பு ஸ்தானத்துல. அப்ப இந்த சமயத்துல இந்த ஜாதகரோட அப்பா இந்த பையனோட படிப்பை பத்தி கேட்டது சரி அப்படின்னு வருது. சரி, இந்த ஜாதகருக்கு அப்பா என்ன சொன்னாரு, பையன் படிக்க மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம படிப்பு இந்த ஜாதகருக்கு கரெக்டா வருமா, கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? 2ஆம் பாவக லக்னாதிபதி சுக்கிர பகவான் எங்க இருக்காரு, 2ல இருக்காரு. அதாவது 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்று 2லயே இருக்காரு. அப்ப படிப்பு பாக்கியமா இருக்கு. 9ன்றது பாக்கியம். சரி, ஆனா பையன் படிக்க மாட்டேங்கிறான். இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குங்க, அஸ்தம் 1 போயிட்டு இருக்கு. ஓகே, அஸ்தம் 1 போகும்போது 2ஆம் பாவகம் தொடர்புடைய ராகுபவன் எங்க இருப்பாரு, ஏஎல்பிக்கு 6ஆம் வீட்டுல இருப்பாரு. நல்ல நிலையில தான் இருக்காரு. 6ஆம் வீடுன்றது எதுங்க, கும்பத்துல. அப்ப இந்த அஸ்தம் 1ல இருந்து அஸ்தம் 3 வரைக்குமே, அதாவது 15 செப்டம்பர் 2024 இருந்து 15 டிசம்பர் 2027 வரைக்குமே 2ஆம் பாவம் தொடர்புடைய ராகுபவன் 6ல இருக்காரு, நல்ல நிலையில இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தம் 4ல இருந்து சித்திரை 2 வரைக்கும், அதாவது 15 டிசம்பர் 2027 இருந்து 16 ஏப்ரல் 2031 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் பாவகம் தொடர்புடைய குரு பகவான் எங்க இருக்காரு, 4ஆம் வீட்டுல இருக்காரு. அவரும் நல்ல நிலையில தான் இருக்காரு. சரி, படிப்பு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப படிப்பு சரியா படிக்காம இருக்கிறது 2 காரணங்கள் இதா இருக்கு. 1 ஜாதகர், 2 இவரோட நண்பர்கள், சூழ்நிலை, இவரோட எதிர்பாலினர், ஆப்போசிட் செக்ஸ், இது ஒரு காரணமா இருக்கும். இல்லாட்டி பாக்கியமா இருக்கிறதுனாலே படிக்க மாட்டாப்புல, அது ஒரு காரணமா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கிறதுனால படிக்க மாட்டாப்புல, இது ஒரு காரணமா இருக்கும். சரி, அப்ப நம்ம 7ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா அஸ்தம் 1ல இருந்து அஸ்தம் 2 போற வரைக்கும் 7ஆம் பாவம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காரு, 12ல இருக்காரு. அவர் நல்ல நிலையில இருக்காரு. சரி, அஸ்தம் 3ல இருந்து சித்திரை 2 வரைக்கும், அதாவது 4 நவம்பர் 2026 இருந்து 16 ஏப்ரல் 2031 வரைக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம் தொடர்புடைய புதன் பகவான் எங்க இருக்காரு, 3ல இருக்காரு. அப்ப படிப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான். சரி, 11ஆம் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்தம் 1ல இருந்து அஸ்தம் 2 வரைக்கும், அதாவது 15 ஆகஸ்ட் 2024 இருந்து 4ஆம் தேதி நவம்பர் 2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம் தொடர்புடைய குரு பகவான் எங்க இருப்பாரு, ஏஎல்பிக்கு 4ஆம் வீடான தனுசுல இருக்காரு, நல்ல நிலையில இருக்காரு. சரி, அஸ்தம் 3ல இருந்து சித்திரை 2 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது 4 நவம்பர் 2026 இருந்து 16 ஏப்ரல் 2031 வரைக்கும் பாத்தீங்கன்னா 11ஆம் பாவகம் தொடர்புடைய புதன் பகவான் எங்க இருக்காரு, 3ல இருக்காரு. அப்ப கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கு,
படிப்பு இந்த ஜாதகருக்கு நல்ல நிலையில இருக்கு. ஆனால் ஜாதகர் தான் கெடுத்துக்கிறார். ஜாதகர் தான் படிக்க மாட்டேங்கிறார். ஏன் படிக்க மாட்டேங்கிறாரு? இப்ப 2ஆம் பாவகமான, அதாவது நட்சத்திரங்கள் படி பாத்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கு, லக்னப்படியும் படிப்பு நல்லா இருக்கு. ஆனாலும் ஏன் படிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றத இப்ப நம்ம ஆய்வு பண்றோம். அப்படி பார்க்கும்போது 2ஆம் பாவகமான துலாம ஏஎல்பியா வச்சு பார்த்தா 7ஆம் பாவமா வர்றது மேஷம் ஆச்சுங்களா. மேஷம் ஏஎல்பிக்கு 8. சரி, 7ஆம் பாவகத்தை ஏஎல்பியா வச்சு பார்த்தா 2ஆம் பாவம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வரும். அதாவது 7ஆம் பாவகத்தை 7ஆம் பாவகமான மீனத்தை ஏஎல்பியா வச்சு பார்த்துட்டா 2ஆம் பாவமா வர்ற துலாம் 8ஆம் வீடா வரும். அப்ப ஜாதகருக்கு 8, 1, 8. அப்ப பதில் தெளிவா தெரிஞ்சிருச்சு. படிப்பு இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கு. ஆனா ஜாதகர் தான் பிரச்சனையை போய் உருவாக்கிறாரு. எப்படி பிரச்சனையை உருவாக்கிறாரு? இவரோட நண்பர்கள், எதிர்ப்பாளினர், இவங்களோட டாமினேஷன்னால இவர் அவங்க கூட சேர்ந்து சரியா படிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இவரோட நண்பர்கள், இவரோட ஆப்போசிட் செக்ஸ், இவரோட சூழ்நிலைகளே இவருக்கு தீராத பிரச்சனையா இருக்கு. அப்ப நல்லா தெரியுது, இவருக்கு படிப்பு நல்லா இருக்கு, இவர் நண்பர்களால ஆப்போசிட் செக்ஸால இவர் டைவர்ட் ஆயிட்டாரு அப்படின்ட்டு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க அப்பாட்ட நம்ம என்ன சொன்னோம், சார் பையனுக்கு படிப்பு நல்லா வரும், ஆனா பையன் தான் கெடுத்துக்கிறான். காரணம் இந்த 2 விஷயங்கள் தான். அதாவது பையனோட ஃப்ரெண்ட்ஸு, சூழ்நிலை. அதனாலதான் நீங்க எதை படிப்பை பத்தி பேசினா அவன் ஒரு மாதிரி அதட்டி பேசுறான். ஏன்னா 6ல இருக்கும்போது அதட்டி பேசுவாங்க. அதனால அதட்டி பேசுறாப்புல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நீங்க அவனை விட்டுதான் பிடிக்கணும். ஏன்னா இந்த 31 இந்த லக்னம் மாறுற வரைக்குமே அப்படிதான் இருக்க போறாப்புல. 2031 வரைக்கும் நீங்க எது பேசினாலும் பிரச்சனை தான் பண்ணுவாப்புல, அதட்டி பேசுவாப்புல, சத்தம் போடுவாப்புல வீட்டுல. அதனால கொஞ்சம் நீங்க விட்டு பிடிக்கணும். ஒரு சில விஷயங்கள் பட்டுதான் புரியணும் ஆச்சுங்களா. ஸோ இந்த பையனை நீங்க என்ன பண்ணணும், வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத நீங்க கொஞ்சம் வேற வேற முயற்சியில வேற வேற செயல்களில் ஈடுபட வச்சு அவனை டைவர்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க. அதாவது வேற ஆக்டிவிட்டிஸ்ல பண்றது, இல்ல குடும்ப வீட்டுல ஒரு விசேஷம், வீட்டுல ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ண வைக்கிறது. இவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் விவசாயத்துல ஈடுபட வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த பையனை டைவர்ட் பண்ணீங்கன்னா ஓரளவு நல்லா வந்துடும், பையனை படிச்சிருவான். அதனால இந்த 2031 வரைக்குமே லக்னம் மாறுற வரைக்குமே பையனோட நிலை இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்றத புரிய வச்சோம். அதனால நீங்களும் தேவையில்லாம வீட்டுல டென்ஷன் ஆயிட்டு சத்தம் போட்டு எடுத்தீங்கனாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஏன்னா இவன் பையனோட ஜாதகப்படி இவன் இந்த மாதிரிதான் போகணும்னு இருக்கு. அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது பையனோட தப்பு தான், பட்டு கிரக சூழ்நிலையை அவனை அந்த மாதிரி பண்ண விடாது. ஏன்னா இவன் பண்ற முயற்சினால என்ன வருது, ஆக்சுவலா அழுத்தம் வருதுன்றது லக்னத்துல வந்துருச்சு. லக்னாதிபதியா 10ல இருக்கிறதுனால. அதனால நீ எது பண்ணாலும் பையன் டென்ஷன் ஆயிடுவான். அதனால இந்த சமயத்துல எப்படி வேணா முடிவெடுக்கக்கூடிய ஏஜ் இது. அதனால நீ கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். ஸோ லக்னம் மாறுற வரைக்குமே இப்படிதான் இருப்பான்னு நம்ம தெளிவா தெரிஞ்சதுனால நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் வேற வேற ஆக்டிவிட்டிஸ்ல அவனை டைவர்ட் பண்ணுங்க, அன்பா பேசுங்க. ஏன்னா எதையுமே அன்பா பேசினா கரைஞ்சிடுவாங்க. நீங்க அதிகாரம் பண்ணீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை சொன்னோம். மெயினா குலதெய்வ வழிபாடை கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ண சொன்னோம். குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வர சொன்னோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோங்க. ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில எல்லா விதமான கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட கால அளவுகளோட துல்லியமா தெரியுங்க. இப்படிப்பட்ட தெய்வீகமான அட்சய லக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.